தாவீதினுடைய சிறப்பு சீக்கிரமாய் நாம் எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளலாம். முதல் சிறப்பு அழைப்பில் சிறப்பு. எழுதி கொள்ளுங்கள், அழைப்பில் சிறப்பு. நம்முடைய செய்தி அப்படியே மேக்சிமம் அப்படி டீச்சிங் மெத்தட்லேயே இருக்கும். எழுதி கொள்ளுங்கள், அழைப்பில் சிறப்பு. ரெண்டாவது அபிஷேகத்தில் சிறப்பு. அபிஷேகத்தில் சிறப்பு. மூன்றாவது அடையாளப்படுத்துவதில் சிறப்பு. மூன்றாவது பாஸ்டர்யா, நீங்கள் மொபைல் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, லைவ் பண்ணுறீங்களா? நீங்கள் கேமரா எடுக்கிறீங்களா? வேறு யாராவதுக்கு காமிச்சு கொடுக்குறீங்களா? எடுக்கிறீங்க. அது யூடியூப்பில் தானே கிடக்கும். ஆமாம், அந்த லிங்க் அப்புறமா பார்த்தா போதுமே. ஏன் போட்டு பார்த்தா மொபைலை வேஸ்ட் பண்ணுறீங்க? யூடியூப்பில் எப்பவும் கிடக்க போகுது. போய் இருக்காத எடுத்துருவீங்களா? இல்லை, லைவ் எனக்கு மேட்ரு கிடையாது. சில காரியங்களை நான் என்ன செய்வேன், அடக்கி வாசிப்பேன், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் லைவ் பண்ணலாம், தப்பில்லை, நோ ப்ராப்ளம். எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும். ஏன்னா வந்த உடனே சில நேரத்தில் வாய் சும்மா இருக்காது, திட்டிப்படுவோம். அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பாஸ்டர்கிட்ட ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, நம்ம இது யூடியூப்பில் எப்போவுமே இருக்கும். நீங்கள் சும்மாவே போட்டு பாவம் எவ்வளோ நேரம் தான் இப்படி எடுப்பீங்க? ஆண்டவர் தான் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். சரி, அல்லேலூயா. லைவ் இருக்கிறதா இருந்தால் தவறு இல்லை. நான் கொஞ்சம் கவனமாக இருப்பேன், அவ்வளோதான். ஏன்னா உலகத்தாரும் பார்க்கிறார்களே. சரி, மூன்றாவது என்ன சொன்னோம்? அடையாளப்படுத்துவதில் சிறப்பு. இந்த மூன்று சிறப்பையும் கவனித்து, இந்த மனிதனுக்கு இந்த சிறப்பை ஆண்டவர் கொடுப்பதற்கான நோக்கம் என்ன? எல்லா மனிதர்களும் சிறப்பானவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுது, நாங்கள் எதனால் சிறப்புடையவர்கள், விசேஷித்தவர்கள்? நீ எங்களோடு இருப்பதினால் தானே. ஒருவேளை நமக்கு பேச தெரியாமல் போயிருக்கலாம். 4 பேர் மாதிரி ஒரு 10 பேர் கொண்ட ஒரு சபையை உருவாக்க முடியாமல் போனாலும், நம்மை சிறப்புடையவர்களாக மாற்றுவதற்கு ஒரு பெரிய சபை கட்டணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்க கூட இருந்தாலே போதும். நான் சொல்லுகிற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? ஐயா, உங்களுக்கு 1000 ஜனங்கள் இருக்கிறான், அவங்களுக்கு 5000 பேர் இருக்கிறான், அவர்களுக்கு 500 பேர் இருக்கிறான், 5 பேர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லத்தக்க ஒருவர் இல்லைன்னு வைங்க, விட்டுருங்க. அந்த மனுஷனோடு ஆண்டவர் இருந்தாலே, அந்த மனுஷன் ஆண்டவரோடு இருந்தாலே அவன் யாராய் மாறிவிடுகிறான்? சிறப்புடையவனாய் மாறிவிடுகிறான். அதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் எங்களோடு வருகிறதினால் தானே, நீர் எங்களோடு இருப்பதினால் தானே. அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருக்கிறார் என்றாலே அவன் தேசத்தில் யாராய் மாறிவிடுகிறான்? ஒரு சிறந்த கணத்துக்குரிய ஒரு மனுஷனாய் மாறிவிடுகிறான். அப்போ தேவன் யாரோடு இருக்கிறார் இல்லை என்று நமக்கு தெரியுமா? தெரிய. அப்போ எல்லாரையும் கனம் பண்ண வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஒரு இந்துவா இருக்கலாம், ஒரு இஸ்லாமியரா இருக்கலாம், இன்னொரு சமயத்தவரா இருக்கலாம். அந்த மனிதன் சுமக்குவது தேவனுடைய சாயல் இல்லையா? அப்ப தேவனுடைய சாயலாக இருக்கிற ஒரு மனுஷனை நான் எப்படி அவமதிக்க முடியும்? பரிசுத்த வேதாகமத்தை ஆழமாய் படித்தால் பரிசுத்த ஒருவருக்கு ஒருவர் மேலானவர்களாக எண்ணணும் அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுது. அப்ப இந்த இடத்துல தாவீதை தேவன் சிறப்புடைய ஒரு மனிதனாய் நமக்கு முன்ன வைக்கிறார், சிறப்புடைய ஒரு மனுஷனாய் நமக்கு முன்னால காண்பிக்கிறார். ஏன் காண்பிக்கிறார்னா, உங்களையும் என்னையும் இந்த தேசத்தில் கர்த்தர் சிறப்பான ஒருவராக வைக்கும்படி ஆசைப்படுகிறார் என்று மட்டுமல்ல, வைத்திருக்கிறார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புறேன். அல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த 3 காரியங்களையும் கொஞ்சம் ஆழமாய் படிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஒன்று, முதலில் அழைப்பில் சிறப்பு. சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. அதை கொஞ்சம் கவனமா நம்ம படிக்க போறோம். அழைப்பில் என்ன சிறப்பு? இப்ப கொஞ்ச நேரம் நம்ம ஒரு கணம் யோசிப்போமே. தாவீதுக்கு அழைப்பு உண்டா? தாவீது அழைப்பு உண்டா? அவர் எப்பொழுது அழைக்கப்பட்டார்? யாரால் அழைக்கப்பட்டார்? எப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு கணம் யோசித்தால் எனக்கு தருகிற பதில் என்ன? உங்களிடத்திலிருந்து எனக்கு வருகிற பதில் என்ன? பொதுவாக நம் அபிஷேகத்திற்கு யாரை ஒப்புமைப்படுத்துகிறோம்?
தாவீதை ஒப்புமைப்படுத்துகிறோம். தாவீது அபிஷேகம் பண்ணினப்பட்டவர். உண்மையிலேயே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் என்று சொல்லும் பொழுது தாவீதுக்கு நிகராக அநேகரை நம்மால எடுத்துக்கவே முடியாது. ஆனாலும் இந்த மனுஷனை கர்த்தர் என்ன செய்தார்? அழைத்தார். எல்லாரையுமே ஆண்டவர் அழைத்தார். அபிரகாமை அழைத்தார், ஈசாக்கை அழைத்தார், ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்தார். ஊழியம் செய்த எல்லாரையுமே கர்த்தர் அழைத்தார். ஆனால் தாவீதை தேவன் தன்னுடைய உன்னத திட்டத்திற்கு அழைத்த விதம் சிறப்பா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. நான் அதில் வேதத்தில் சற்று படித்த பொழுது வியந்து போன ஒரு காரியம். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேனே, உங்களுடைய அழைப்பை நினைத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை அழைத்தாரா இல்லையா? எப்படி அழைத்தார்? தரிசனத்தில் அழைத்தாரா? அழைத்திருப்பார். தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் அழைத்தாரா? அழைத்திருப்பார். வேற எப்படி அழைச்சிருப்பார் பாஸ்ரையா? சொப்பனங்களின் மூலமா அழைச்சிருப்பார். வேற வசனத்தின் மூலமா, தேங்க்யூ, வசனத்தின் மூலமா அழைச்சிருப்பார். வேற சப்தங்கள், ஒரு அசரீரி சத்தத்தை நான் கேட்டேன், அந்த சத்தத்தின் மூலமாய் தேவன் என்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த யார மாதிரி, சாமுவேலை மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த மனுஷனை அழைத்த விதமே வேற. இந்த மனிதனை கர்த்தர் நேரடியாய் அழைக்கவில்லை, ஆனால் அநேகரை வைத்து கர்த்தர் அழைத்தார். ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த அழைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. ஆண்டவருக்கு ஒரு மனிதன் தேவை. ஆண்டவருக்கு ஒரு மனிதன் தேவை. நீங்க நல்லா கவனிக்கணும். நமக்கு ஆண்டவர் தேவையா இல்லையா? தேவை. ஆனா அதை விட ஆண்டவருக்கு நாம் தேவை. ஹலோ, நமக்கு ஆண்டவர் தேவையா இல்லையா? அதை விட முக்கியம் அவருக்கு நான் தேவை. அதனால தான் எவ்வளவோ சேட்டப் பண்ண பிறகும் இது வரைக்கும் சிலரெல்லாம் கொல்லாம போட்டிருக்கார். அவ்வளவுதான், வேற மேட்டரே கிடையாது. இந்த பொருள் எனக்கு தேவை, மறுபடியும் கழுகி வைக்கிறேன். இந்த பாத்திரம் எனக்கு தேவை, அழுக்காயிட்டு தூர போடல, அதை மறுபடியும் கழுகி வைக்கிறேன். அதே மாதிரி தான் சில மனிதர்கள் ஆண்டவருக்கு தேவை. அதனால தான் விழும் பொழுது மறுபடியும் தட்டி தூக்கி வைக்கிற, அழுக்காகும் பொழுது மறுபடியும் சுத்திகரித்து வைக்கிற, இடறி போகும் பொழுது வந்து மறுபடியும் தேற்றி நிலைப்படுத்தி வைக்கிறார். அப்போ ஏன் எனக்கு அவர் தேவை? இது ஒருபுறம் இருந்தாலும் இயேசுவுக்கு நானும் தேவை. இந்த வார்த்தையை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் பொழுது, நீர் எனக்கு தேவை, உங்க கிருபை எனக்கு தேவை, உங்க வல்லமை எனக்கு தேவை, உம்முடைய அபிஷேகம் எனக்கு தேவை, உம்முடைய வரங்கள் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவர் மறுபதில் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ எனக்கு தேவைடா. எனக்கு ஆண்டவர் எந்த அளவிற்கு தேவையானவரோ அந்த அளவிற்கு அவருக்கும் நான் தேவையானவன். அதனால தான் நம்மை தேடி வந்து கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா, ஆமென். இப்ப ஆண்டவர் இவர்கள் இந்த இடத்தில் இருக்கிற சகோதரி, இந்த இடத்தில் இருக்கிற சகோதரன், இந்த இடத்தில் இருக்கிற தேவ ஊழியர் ஆண்டவருக்கு தேவையானவர். எனக்கு அவங்க தேவையோ இல்லையோ, ஆனா இவர்கள் யார்? ஆண்டவருக்கு தேவையானவர். அப்ப அதனாலதான் அந்த அழைப்பு வருகிறது, அந்த தரிசனம் வருகிறது, அந்த கிருபை வருகிறது, அந்த சொப்பனங்கள் வருகிறது, அந்த சப்தம் வருகிறது. அப்ப இந்த இடத்துல எனக்கு அவர் எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு நானும் தேவை. நான் இயேசுவுக்கு தேவை. சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு தேவை. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. ஒரு தேசம் முழுவதும் ஒரு தலைமைத்துவத்தில் வருவதற்கு ஒரு மனிதன் தேவை. தேசமே எதிர்பார்க்கிறது. என்ன அப்படின்னா, ஆண்டவர் சவுலை அழைக்கிறார், அபிஷேகம் பண்ணுகிறார், ராஜாவாய் மாற்றுகிறார். அதெல்லாம் நல்லா தான் போகுது. ஆனா இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த ஒரு சில ஜென்ம சுபாவங்கள் தேவனுடைய அழைப்பை அந்த மனிதனால் பூர்த்தி செய்ய முடியாமல் பண்ணிவிடுகிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். சவுலின் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாமல் சவுலுக்கு இடையூறாக இருந்தது
அவருக்குள் இருந்த நேச்சுரல் கேரக்டர். ஆமா, இடையில வந்த பேய் அப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த பேய் வருவதற்கு காரணமே எதுதான்? அந்த மனிதனுக்குள் இருக்கிற ஜென்ம சுபாவம் தான். அதனால நீங்க நல்லா கவனிக்கணும். நாயின்னா கொலைக்குது. அமெரிக்காலையும் நம்ம ஊர்ல கொலைக்கிற மாதிரியே தான் நாய் கொலைக்குது. எரும மாடு ஆஸ்திரேலியா போனாலும் இதே மாதிரி தான் சத்தம் போடுது. அப்ப அவைகளுக்கெல்லாம் ஒரே பாஷை தான், மனுஷனுக்கு மட்டும்தான் பல பாஷைகள். ஏன்னா எரும மாடு பாபேல் கோபுரம் கட்ட ஒரு நாளும் முயற்சிக்கல. எரும மாடு பாபேல் கோபுரம் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணி இருக்கும்னா அதுகளும் இன்னைக்கு திணிசா சவுண்டு போட்டிருக்கும். அதுகள் என்ன செய்யுது? நம்மளால எதுக்குடா பிரச்சனை, பேசாம நம்ம சாப்பிட்டோமா சாணி போட்டோமான்னு அதுவ சும்மா இருந்துட்டு, அதுவ சும்மா இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் சும்மா இருக்கு. நம்ம சும்மா இருக்காததுனால தான் நம்ம சும்மா இருக்கல. புரியல? விட்டுறேன். வேதத்தில் நாம் கவனிக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு மனிதன் தேவை. ஏன்னா ஒரு மனிதனுடைய ஜென்ம சுபாவம் அவனை விழத்தள்ளிற்று. ஓகே, இப்ப ஆண்டவருக்கு ஒரு மனுஷனை தேடும் படலம் தொடருகிறது. இன்னொரு புறம் இருக்கும் பொழுது சாமுவேலுக்கு தெரியும் கர்த்தர் சவுலில் பிரியப்படவில்லை. அப்ப சாமுவேலுடைய மைண்ட் என்ன சொல்லுது? தேவனுக்கு இன்னொரு மனிதன் தேவை. ஓகே, இஸ்ரவேலில் பலருக்கும் சவுலை திருப்தி ஆகல. வேற வழி இல்லை, அவன் பின்னாடி தான் போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம சபையில நிறைய விசுவாசிகள் இருக்கிற மாதிரி. சிலரை பிடிக்கல, ஆனாலும் இவனை ஒன்றும் செய்ய முடியாது, சமாளிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி தான் தலைவனாக இருந்த சவுலை இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யறாங்க? சமாளிக்கிறாங்க. ஆனா அவர்கள் மைண்டு சொல்லுது, உண்மையான ஒரு நல்ல தலைவன் வரமாட்டானா? அப்போ தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணின, தேடின, அழைத்த நிமிடம், சரியான நிமிடம். எல்லாருக்குமே தாவீது தேவை. ஒருவன் தேவை, அவன் இன்னான் என்று தெரியாது. இப்ப ஆண்டவர் பிளான் போட்டார். தேவனுடைய பார்வையில் பட்ட மனிதன் யார்? தாவீது. இப்ப தாவீதை கர்த்தர் எப்படி அழைத்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். எல்லாரும் எடுங்க, அவருடைய அழைப்பில் சிறப்பு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் எடுங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் எடுங்க. இந்த 16ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நீங்க எழுதுங்க, அப்புறம் படிங்க பார்ப்போம். ஒருத்தர் 16ஆம் ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். 5ஆம் வசனம். அதற்கு அவன் சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும், இந்த வார்த்தையை நல்லா கவனிக்க, மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். இப்ப தேவ மனிதனாய் இருக்கிற சாமுவேல் எங்கே வருகிறார்? பெத்லகேமுக்கு வருகிறார். ஆண்டவர் சொல்றார், நீ போ, அங்கே உனக்கு சொல்ல வேண்டியது செய்யப்படும், செய்ய வேண்டியது சொல்லப்படும் என்று ஆண்டவர் சொல்றார். இப்ப இவர் பெத்லகேமுக்கு வந்தப்போ ஊரே திரண்டு யாருக்கு முன்னாடி நிக்குது? சாமுவேல் முன்னாடி நிக்குது. ஏன்னா இந்த மனுஷன் உள்ள போயிட்டாலே ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்னு ஊருக்கே. அதனால தான் எல்லாருமே பதட்டப்படுகிறாங்க. பாஸ்டர் வந்திருக்கிறார், இனி 7:30. அப்படிதான் இந்த மனுஷன் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரே, எனி ப்ராப்ளம், ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், ஒருத்தருக்கு ஒருத்தர் சலனப்பட்டு பேசுறாங்க. ஒரு நாளுமே இல்லாம வந்திருக்கார், ஒரு நாளுமே இல்லாம ஏன் வந்தார், இவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமா தேடுகிறாங்க, பேசுறாங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் எல்லாரும்
ஜனங்கள் எல்லாரும் போய் அவருக்கு எதிர்கொண்டு நீர் வருவதில் சமாதானம் தானா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த மனுஷன் போனாலே என்ன வரும்? ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு எல்லாருக்குமே என்ன செய்திருக்கு? தெரிஞ்சிருக்கு. உடனே ஆமாப்பா சமாதானம் தான் சொல்லிட்டு ஈசாயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ நீயும் உன் பிள்ளைகளும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு பலி விருந்துக்கு வாருங்கள். தெளிவான வார்த்தை. நீயும் உன் பிள்ளைகளும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு எங்க வாருங்க? பலி விருந்துக்கு வாருங்க. வேற யாருக்குமே டைரக்டான அழைப்பு இல்லை. வேற எல்லாரையும் நான் பலி செலுத்த போறேன், ஆராதனைக்கு ஆயத்தப்பட்டவங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு காமனா அழைத்தாலும் ஒரே ஒரு வீட்டுக்கு தான் ரொம்ப திட்டமிட்டு அழைப்பு போகுது. யாரு அழைக்கப்படுகிறார்? ஈசாயும் அவருடைய குமாரரும் அல்லது பிள்ளைகளும். இப்ப நீங்க கவனிங்க, பலிவிருந்து நடக்க போகிறது, செயல்படுகிறது. ஆனா தேவன் இடைபடவே இல்லை. இங்க 100 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் இருக்கிறாங்க, எல்லாரையுமே பார்த்தாச்சு. ஆண்டவர் சாமுவேலின் இருதயத்தை என்ன செய்யல? பிரகாசிப்பிக்கல. அப்ப உடனே சாமுவேலுக்கு தெரியுது தேவன் பார்க்கிறவன், தேவனால் பார்வைக்குட்பட்டவன் இங்கே இல்லை. ஆண்டவர் தேடுகிறவன் இங்கே இல்லை. ஆண்டவர் தேடி வந்தவன் இங்கே இல்லை. நீங்க நல்லா கவனிங்க, அழைப்பில் சிறப்பா உங்களுக்கு நான் சொல்றேன். உடனே சாமுவேல் சபலை பார்த்த ஈசாயை பார்த்து சொல்றார், உண்மையிலே இதை விட கேடுகட்ட ஒரு வார்த்தையே கிடையாது. உனக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா, வேற உண்டான்னு கேட்கிறேன். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏற்கனவே அழைப்பு என்ன? நீயும் பரிசுத்தமாகணும், உன் பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்தமாகி பந்திக்கு வரணும்ன்ற. ஆனா வந்தவர்களில் ஒருவரும் தேவன் விரும்புகிறவன் இல்லை. ஒரு காலமும் ஒரு நாளும் ஒரு அப்பனை பார்த்து இந்த வார்த்தை கேட்க கூடாது, உனக்கு இது அல்லாம வேற பிள்ளைகள் உண்டான்னு. புரியல? இந்த வார்த்தை நிறைய பேருக்கு புரியல. இன்னைக்கு இந்த 2 தான் என் பிள்ளைகள் நம்ம சொல்றோம். சும்மா ஒரு கேள்வி ஈசாக்கிட்டே, இந்த 2 தானா, வேற எங்கேயாவது எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறியான்னு. புரியல. புரிஞ்சா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு நாள் இந்த கேள்வி என்னை பார்த்தோ நம்மை பார்த்தோ ஆண்டவர் கேட்கக்கூடாது. புரியும் நினைக்கிறேன், கேட்கவே கூட. ஏன்னா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை ஆரம்பத்திலேயே ஈசாய் நிறைவேற்றவில்லை. இது ஒரு சாதாரணமான கடமை, இது ஒரு சாதாரணமான செயல். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, ஒரு குடும்ப தலைவன் தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது அவனுடைய பிள்ளைகளையும் அவன் உத்தரவாதத்துடன் தேவ சமூகத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்பது ஒரு நல்ல அப்பனுக்கு தெய்வம் கொடுக்கிற பாடம். அல்லேலூயா. அப்ப வந்து ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கான், பிள்ளைய காணும். அப்ப உடனே ஆண்டவர் கேட்கிறார், அந்த பிள்ளை ஓம் பிள்ளை இல்லையாடான்னு கேட்கணும். புரியல? அப்ப ஆண்டவர் ரொம்ப கவனமாய் பேசுகிறார். இன்னும் உனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்களா, இன்னும் உனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்களான்னு கேட்கிறார். அப்பதான் அவர் சொல்றார், ஒருத்தன் இருக்கான், ஆனா அவனை என்ன செய்திருக்கேன்? ஆடுகளை மேய்க்க அனுப்பியிருக்கேன் அப்படின்னு உத்தரவு சொல்றார். நீங்க கவனிங்க, தாவீதை தேவன் அழைத்த ஏதாவது சந்தர்ப்பம் உண்டா? டைரக்டா தாவீதை அழைத்த சந்தர்ப்பமே கிடையாது. அதனாலதான் அவருடைய அழைப்புல சிறப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப கவனிங்க, ஆண்டவர் சாமுவேல் சொல்றார், அவன் வந்தாதான் இனி ஆராதனையை ஆரம்பிக்கும்ன்ற. அவன் வந்தாதான் ஆராதனையை ஆரம்பிக்கும். இப்ப அழைப்பு எப்படி வருது பாருங்க. இப்ப அழைப்பு, இப்போ அவர் தாவீது எங்க இருக்கிறார்? ஆமா, அவருடைய டியூட்டி ஏரியாவில் இருக்கார். இப்ப தாவீதுக்கு தேவனுடைய அழைப்பு தேவனுடையது. 2வது யாருகிட்ட? சாமுவேல், அடுத்து ஈசாய்க்கு பிறகு தேவனுடைய அழைப்பு தாவீதினிடத்தில் யார் மூலமாய் கன்வெர்ட் ஆகுது? நல்லா கவனிக்கணும். இப்ப தாவீதை எல்லாரும் கூப்பிட போகணும். தாவீது ஏரியாவில் இல்லை, தாவீதை கூப்பிட போகணும். யாருக்காக? தேவனுக்காக.
இப்ப தாவீதுக்கு அழைப்பு எப்படி போகுது? எப்படி போகுது? நல்லா கவனிங்க. இதற்கு முன் யார் இவன் வேண்டாம் என்று நிராகரித்தார்களோ அவனே போய் நீ வந்தால்தான் கூட்டமே ஆரம்பிக்குமாம் என்று அழைப்பு போகிறது. ஏற்கனவே இங்க ஆராதனை நடக்கு. அப்ப ஏற்கனவே அழைப்பு என்ன? எல்லாரும் வர வேண்டும். அப்ப இவங்களாவே ஒரு முடிவெடுக்கிறாங்க, இவன் வேண்டாம், இவன் வேண்டாம், இந்த ஜெபத்துக்கு இவன் வேண்டாம், இந்த கூட்டத்துக்கு இவன் அவசியம் இல்லை. என்ன சிலர் நிராகரித்தார்கள். தாவீதே, என்னை சிலர் நிராகரித்தார்கள். இப்போ யார் என்னை நிராகரித்து என் மேல் அழைப்பு இருக்கிறது என்று சொல்லாமல் போனார்களோ அவர்களின் வாயே என்னை வந்து வருந்தி அழைக்க செய்த உன்னத அழைப்பு தான் தாவீதுனுடைய அழைப்பு. சொல்லுது புரியுதானே? அல்லேலூயா. இப்போ என்னை நிராகரித்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, என்ன அழைப்பு எல்லாருக்குமே, ஈசாயும் அவன் குடும்பத்தார். அப்ப யாரோ ஒருவர் இவன் வேண்டாம் என்று நிராகரித்தார்கள். யாவரோ ஒருவர் இவன் அதற்கு தகுதியானவன் அல்ல என்று முடிவெடுத்தார்கள். யாரோ ஒருவர் இவன் இந்த அபிஷேகத்திற்கு போதுமான வளர்ச்சி இவனுக்கு இல்லை என்று என்னை நிராகரித்தார்கள். இப்போ என்னை யார் நிராகரித்தார்களோ அவர்கள் என்னிடத்தில் வந்து, ப்ளீஸ் தம்பி, எப்படியாகிலும் வந்துவிடு, தயவு செய்து நீ வந்துவிடு, நீ வந்தாதான் இங்க எல்லாமே நடக்கும், நீ இல்லாததுனாலதான் எல்லாமே முடங்கி கிடக்கு, சவுண்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணல, கீபோர்டு இன்னும் வாசிக்கல, இன்னும் வேற ஒன்னும் நடக்கல, நீ வருவியா வருவியா. அப்ப நல்லா கவனிக்கணும். இப்பொழுது என்னை வந்து வருந்தி அழைப்பது யார்? வருந்தி அழைப்பது யார்? என்னை நிராகரித்தவர்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை, என்னை. இப்ப கவனிங்க, என்னை ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்களுக்கு நன்மை வரணும்னா நிராகரிக்கப்பட்ட நான் உள்ள வரணும். புரியுதான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஏற்கனவே சிலர் தகுதியானவர்களா உள்ள இருக்காங்க. ஏற்கனவே சிலர் தகுதி உள்ளவர்கள் என்ற பட்டியலில் உள்ள உட்கார்ந்து இருக்கா. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் நான் வேண்டான்னு யோசனை பண்ணி கமிட்டி கூடி இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்படுகிறது, இந்த மனிதன் நம்முடைய ஊழியத்திற்குள்ளே இருக்க தகுதியானவன் இல்லை என்று போன கமிட்டியில பாஸ் ஆக்கி லெட்டர் அனுப்பியாக்கு எனக்கு கடிதம் அனுப்பல. இப்ப நிராகரித்த கூட்டமே வந்து நிக்குது. நீ வந்தாதான் எங்களுக்கும் பந்தி, நீ வந்தாதான் எங்களுக்கு ஆராதனை, நீ வந்தாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். நிராகரித்தவர்களின் வாய் வருந்தி அழைத்தது பாருங்க. இதைவிட அழைப்பில் சிறப்பு என்ன? இந்த மாதிரி பைபிள்ல அழைக்கப்பட்டவர் ஒருத்தனை பார்த்திருக்க மாட்டேனே. நடக்கவே நடக்காது. நம்ம ஆண்டவருக்காக தான் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நீ வா அப்படின்னு அவர் பெயர்வார். ஆனா இப்ப ஊரே ஒரு கூட்டமே சேர்ந்து ப்ளீஸ். உடனே இவர் சொல்றார், சாயந்தரம் பால் கறக்கணும், வர முடியாது, ப்ளீஸ். உடனே தாவீது சொல்ல, நோ நோ நோ, ஆடுகளை இப்ப விட்டுட்டு வர முடியாது, ஏரியாவில் நிறைய கரடி சுத்துது, ப்ளீஸ். காரணம் என்ன? நீ வந்தாத்தான் எங்கள் ஆராதனை முழுமையடையும். அப்ப கவனிங்க, நிராகரித்தவர்களை கொண்டு நிராகரித்தவர்களை கொண்டு நிராகரிக்கப்பட்டவனை தேவன் அழைத்தார் என்று சொன்னால் அந்த அழைப்பு சிறப்பா இல்லையா? அந்த அழைப்பு சிறப்பா இல்லையா? அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 1 ஆச்சா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. 2, இந்த 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 இவன் இந்த ஈசாயின் இடத்திலே மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுவதில் வருத்தம். இன்னும் உனக்கு பிள்ளைகள் இருக்கான்னு கேட்டாருன்னா அவன் பெத்ததையே மறந்திருப்பானோன்னு ஒரு எண்ணம். ஏன்னா இவ்வளவுதானா? நான் சில நேரத்தில் ஏதாவது ஊழியர்கள் வீடுகளில், விசுவாசிகளின் வீடுகளில்
நண்பர்களுடைய வீடுகளில் சாப்பிட அமர்ந்த உடனே நான் ஜெபிக்கிறதற்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் கேட்பேன், அம்மா ஆயத்தம் பண்ணினது இவ்வளவுதானா, வேற ஏதாவது கொண்டு டேபிளுக்கு வராமல் வச்சிருக்கீங்களான்னு கேட்பேன். ஏன் அப்படின்னு சொன்னா, சில ஆட்களுக்கு நம்மளை பார்த்த உடனே அப்புறம் என்ன செய்யணும்னே ஒண்ணும் என்ன செய்யணும்னே ஒரு பதட்டம் வருமா வராதா? வரும் தானே. சில ஆட்கள் அப்படிதான், முடிவில் அப்பளத்தை எடுத்துட்டு வருவான். ஐயோ பாஸ்டர் ஐம் சாரி, ஒரு கூட்டை நான் மறந்து வச்சுட்டு இருந்தேன்னு பாதியில் வந்து நுழையும் கூட்டு. ஆமா, இதெல்லாம் நமக்கு சாதாரணமா நடக்கும். மறக்கிறது வழக்கம்தான், அது மனித இயல்பு. ஆண்டவர் நமக்கு அதிகமான மறதி இருக்கிறதுனால தான் மிக முக்கியமான சில உறுப்புகளை நம்ம கண்ட்ரோல்லையே தரல. இப்ப இந்த கை இருக்கு, நம்ம நினைச்சா தூக்கலாம், நினைச்சா தூக்காம இருக்கலாம். இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்குல்ல. நம்முடைய ஹார்ட்டை நினைச்சா இயக்கலாம், நினைச்சா சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆண்டவர் தந்திருந்தா நான் செத்திருப்பேன். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப மெமரி லாஸ் நமக்கு. ஆமாவா இல்லையா? கிட்னியை நம்ம நினைச்சா இயக்கிற மாதிரி, நினைச்சா ஆஃப் பண்ற மாதிரி ஒரு ஸ்கீம் ஆண்டவர் தந்திருந்தா நம்ம பாதி பேரும் மோட்டர் போட்டு ஆஃப் பண்றதே இல்லை, அது பாட்டுக்கு ஓடிட்டு கிடக்கா இல்லையா? அப்போ ஒரு மோட்டரையே ஆஃப் பண்ணாத நமக்கு கிட்னியை ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு ஆண்டவருக்கு சொன்னதுனால தான் உள் உறுப்புகளை நம்ம கண்ட்ரோலுக்கு அவர் தரவே இல்லை. தாம் பெத்த ஒரு பிள்ளை உள்ள வரலைங்கிறது, 8 பேரை பெற்றார், அதுல 7 பேர் வந்திருக்காங்க, இன்னொருத்தன் உண்டுங்கிறதே யாருக்கு மறந்து போச்சு? ஈசாய்க்கு மறந்து போச்சு. இப்ப மறந்தவர்கள் எல்லாரும் போய் மறக்க முடியாத அளவுக்கு கூப்பிட்டாங்க. இன்னைக்கு தாவீது உயிர் வாழ்ந்து எத்தனை வருஷம் இருக்கும்? கிறிஸ்துவுக்கு முன் அவர் எத்தனையாவது வருடத்தில் வாழ்ந்தார்? அதற்கு முன் எத்தனை வருஷம்? 2000 வருஷம் இருக்காது இல்லையே? எனக்கு தெரியாது, தெரிஞ்சு வச்சுட்டு கேட்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு தெரியாது. கிறிஸ்துவுக்கு முன் எத்தனையாவது ஆண்டுகளில் அவர் வாழ்ந்திருப்பார்? 1000 years? கிறிஸ்துவுக்கு முன்னா இல்லையண்ணே, அது தப்புன்னு நினைக்கிறேன். 1000 years. அதுக்கு முன்னால 2000 வருஷங்கள்னு வரும் பொழுது நம்ம யார் காலத்துக்கு வந்துருவோம்? நம்ம அப்ரஹாமுக்கு பிறகு அந்த நோவா காலங்கள், அந்த ஆதியா முதல் 2 வருடங்கள் நோவா காலங்களுக்கு அந்த காலகட்டங்கள் வருது. அப்புறம் எப்படியும் நம்ம கிட்ட போயிருவோமே. எனக்கு தெரியும், எனக்கு ஐடியா இல்லை. லைவில் போக்குறவங்க யாருக்காகிலும் ஐடியா தெரியும்னா எழுதி வச்சுக்கோ, எனக்கு தெரியாது. தோத்தனமா போய் கேட்டுக்கலாம், தப்பு இல்லை. எப்படியும் ஒரு 1000 years இருக்கும், இருக்கலாம். அண்ணே முன்ன பின்னே இருக்கலாம். அண்ணன் சொன்ன மாதிரி 4000 வரைக்கும் இருக்கலாம். நீங்க சொன்னது சரியாவே இருக்கட்டும், எனக்கு தப்பு இல்லை. எப்படியோ இருந்தாருங்கிறதா நமக்கு பெரிய விஷயம். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். அவர் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தார். ஒரு பந்திக்கு அவர் அழைக்க மறந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவரை பேசுவதற்கு நான் மறக்கிறேனா? நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்க. அட்லீஸ்ட் ஒரு வீட்டு கூட்டத்துக்கு அவரை மறந்தாங்க, சொன்ன பிறகும் மறந்தாங்க. ஆனா இன்னைக்கு யாரையுமே தாவீதை கூப்பிடு, தாவீதின் தேவன் சொல்லு அப்படின்னு உங்களுக்கு எனக்கு கட்டாயப்படுத்தினாங்களா? எந்த ஸ்தாபனம் ஆகுது? எல்லா ஆராதனைகளிலும் நீங்கள் தாவீதை உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சட்டம் போட்டிருக்காக இல்லையே. ஆனா நம்ம ஆராதனைகளில் தாவீதின் பெயரை உச்சரிக்காத ஒரு ஆராதனை எனக்கு சொல்லுங்க. ஏன்? ஒரு நாள் மறந்ததுனால இனி ஒரு காலமும் என் பிள்ளைய மறக்க கூடாதுன்னு மறந்தவர்களை கொண்டே கூப்பிட வைத்தவர் கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய பார்வை ரொம்ப டிஃபரண்ட். நீங்க அதனாலதான் மேலோட்டமா சிலதை பார்த்து இது இப்படித்தான் இது இப்படித்தான் சொல்லப்பட, நம்ம எப்படி நினைக்கிறோமோ நேரம் மாத்தி தான் அவர் நினைப்பார். நம்ம எப்படி நினைக்கவே மாட்டோமோ அப்படித்தான் அவர் நினைப்பார். காரணம், தாவீதை மறந்தவர்கள், அழைக்க மறந்தவர்கள் இனி வாழ்க்கையில மறப்பார்களா இந்த அழைப்பை? இப்ப ஆண்டவருடைய அழைப்பின், தாவீதின் அழைப்பின் ஸ்பெஷாலிட்டி என்ன? என்னை அழைக்க மறந்தவர்களை கொண்டு மறக்க முடியாத அளவிற்கு என்ன செய்தார்? அழைத்தார். அப்படியானால் தாவீதினுடைய அழைப்பில் என்ன இருக்கிறது?
சிறப்பு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். அபிரகாமுக்கு தேவன் அழைப்பு வந்த பொழுது யார் இருந்தா? ஆண்டவர் மட்டும்தானே. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்படி ஈசாக்கோடு தேவன் பேசும் பொழுதும், நான் உன் தகப்பனாகிய அபிரகாமின் தேவன், உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். யாராவது இருந்தாங்களா? இல்லை. சவுலை தெய்வம் அழைக்கும் பொழுது யார் மட்டும்தான் இருந்தார்? வேலைக்காரன் இருந்தான். அந்த வேலைக்காரனை சற்று தொலைவில் போக சொல்லிவிட்டு, சாமுவேலுக்கும் சவுலுக்கும் மட்டும்தான் தெரியும், இவன் இன்று ராஜாவாக என்ன செய்யப்படுகிறான்? அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அப்ப நல்லா கவனிக்கணும். ஆனா தாவீதனுடைய அழைப்பின் சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு நினைவில் கொண்டு வருகிறேன், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 4வது வசனத்தை சகோதரி ஒன்று படிங்களேன். கர்த்தர் சொன்னபடி சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, இப்போ யார் உள்ள வந்திருக்கிறார்? அவ்வூரின் மூப்பர்கள் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. சில இடங்களிலே நம்ம எல்லாம் மறக்கப்படுவது நல்லதும்பே. இந்த பைபிளை படிச்சப்போ சில இடங்களில் சிலர் நம்மை மறப்பது நல்லது. மறக்க முடியாத அளவிற்கு நம்முடைய அழைப்பு இருக்கணும்னா சிலர் நம்மை மறந்தாதான் முடியும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. உங்களுடைய அழைப்பும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலும் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கணும்னா நீங்கள் சிலரால் மறக்கப்பட்டாதான் முடியும். அதனாலதான் சிலருக்கு கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்தவில்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க நல்லா கவனிங்க. சாமுவேல் ஈசாயினிடத்துல சைலண்டா தான் கூப்பிடுற. ஏன்னா இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, சாமுவேலுக்கு உயிருக்கு பயம். யாரை கண்டு? சவுலை கண்டு. இன்னொரு ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணினேன் என்று அவன் தெரிந்தால் கண்டிப்பா நாளைக்கு கூட்டம் நடத்த பாஸ்டர் இருக்க மாட்டார்னு யாருக்கு தெரியுமோ இல்லையோ? யாருக்கு தெரியும்? சாமுவேலுக்கு தெரியும். அதனால ஈசாயின் இடத்துல சைலண்டா தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை அவர் அழைப்பை சொல்றார், ஷேர் பண்றார். ஈசாயை கூப்பிட்டு, பாரு கூட்டத்துக்கு நீனும் எல்லா பிள்ளைகளையும் நீ கூட்டிட்டு வந்துடுறேன்ன அப்படின்னு சைலண்டா அழைப்பு போகுது. அந்த அழைப்பு யாரோடு நின்று விடுகிறது? ஈசாய் அவரோடு கூட 7 பிள்ளைகளோடு நின்று விடுகிறது. அந்த சத்தம் எங்கு கடத்தப்படவில்லை? தாவீதுக்கு கடத்தப்படவில்லை. இப்போ இந்த அழைப்பு பிரபலப்படுகிறது. தாவீதை அழைத்து வந்தால் ஒழிய சாமுவேல் பலிவிருந்தில் அமரமாட்டார். சாமுவேல் பலிவிருந்தில் அமர வேண்டுமானால் தாவீது வந்துதான் ஆக வேண்டும். அழைப்பு முதல்ல ஈசாவினுடைய செவிகளில், இப்போ தேசங்களின் செவிகளில். நல்லா கவனிக்கணும். இப்போ யார் யார் தாவீதை தேவனுடைய அழைப்புக்கு கொண்டு வர போயிருப்பாங்க? அந்த ஊர்ல இருந்த அத்தனை குழந்தைகளை யார தேடி போயிருக்கும்? ஹலோ, தாவீது சாமுவேலாக்கு எங்க வந்திருக்கார்? ஊருக்கு வந்திருக்கிறார். இந்த செய்தி ஊரு முழுக்க என்ன செய்தாச்சு? பரவியாச்சு. குட்டி பசங்க எல்லாருமே எங்க ஓடி இருப்பான்? வாலிப பசங்க எல்லாரும் எங்க ஓடி இருப்பான்? நடுத்தர வயது உள்ளவர்கள் எங்க ஓடி இருப்பாங்க? ஈசாயும் சாமுவேலையும் தவிர ஊரே அழைத்தாக்கும் தாவீதை அபிஷேகம் பண்ணுச்சு. உங்களுக்கு நான் சொன்னது புரியல? அல்லேலூயா. ஒரு மனுஷன் நிராகரித்தான், ஊரே அழைத்து அபிஷேகம் பண்ணினது. ஹலோ, அல்லேலூயா. ஒரு மனுஷன் நிராகரித்தான், பெத்த தகப்பன். இப்போ தாவீதை அழைக்கிறவர் யார்?
மூப்பர்கள் தேடி போனாக, தேசத்தில் இருந்த படித்தவர்கள் தேடி போனாக, வாலிபர்கள் தேடி போனாக, சின்ன குழந்தைகள் தேடி போங்க. எல்லாரும் தேடி போய் என்ன சொல்றாங்க? நீ சீக்கிரம் வா, நீ சீக்கிரம் வருவியா, நீ சீக்கிரம் வரியா. என்ன நீ வராம இருந்துட்டே உன்னதான் ஊரே தேடுதே. அப்ப நான் நல்லா கவனிங்க, இதுவரைக்கு எந்த மனுஷனை ஆகிலும் ஊரே கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி இருக்கா? பைபிள்ல எங்கேயாவது நீங்க படிச்சீங்களா? இல்லையே. ஊரே அழைத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரே மனுஷன். அப்படியானால் அவன், அந்த மனிதன் அழைப்பில் சிறப்புடையவனா இல்லையா? அல்லேலூயா. சிலருக்கு அழைப்பு தரிசனத்தில், சிலருக்கு அழைப்பு சொப்பனத்தில், சிலருக்கு அழைப்பு தீர்க்க தரிசனத்தில், சிலருக்கு அழைப்பு ஆமென் சத்தத்தில், சிலருக்கு அழைப்பு வேதவசனத்தில், சிலருக்கு அழைப்பு ஆமை போதகர் கை வைத்த பொழுது. இந்த மனுஷனுக்கு அழைப்பு ரகசியமாய் அல்ல, தேசம் அறிந்து, தாவீதே உன்னை ஒரு தேவ மனுஷன் அழைக்கிறான், இந்த தேசம் உனக்காய் காத்திருக்கிறதா, நீ சீக்கிரமாய் வா. ஊரே கூப்பிட்டு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் ஒரு கணம் என்னில் கற்றுக்கொண்டேன், சில இடங்களில் நான் நிராகரிக்கப்படும் பொழுது, சில இடங்களில் நான் மறக்கப்படும் பொழுது, நான் என்னை நிராகரிக்கிறவர்களையும் என்னை மறக்கிறவர்களையும் நான் குறை சொல்லுவது உண்டு. ஆனால் அவர்கள் மறந்ததினால்தான் ஊரறிய நான் அழைக்கப்பட்டேன். அவர்கள் நிராகரித்ததினால்தான் நான் ஊரறிய அழைக்கப்பட்டேன். அப்படியானால் என் அழைப்பில் உயர்வு இருக்க வேண்டுமானால் சிலர் மறந்துதான் ஆக வேண்டும். நான் சொல்லது எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சில பலன்கள் பெரிதாக இருக்க வேண்டுமானால் சிலர் மறந்துதான் ஆகணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? சொல்றேன். மொர்தெகாய் ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றினார். அவருக்கு பலன் கொடுக்க மறந்தார்கள், மறந்தார்கள், மறந்தார்கள். அப்போ இப்ப பலன் வந்த பொழுது மொர்தெகாவுக்கு மட்டும் வந்துச்சா? இஸ்ரவேல் என்ற மிகப்பெரிய யூத குலத்துக்கே வந்துச்சா? அப்போ எந்த இடத்திலெல்லாம் நாம் மறக்கப்படுகிறோமோ அந்த இடத்திலெல்லாம் நினைக்கப்படும் பொழுது அது தேசம் அறிந்த நினைக்கப்படுதலாய் இருக்கும். அப்ப தாவீதின் சிறப்பு நம்பர் 1, அழைப்பில் சிறப்பு. சொல்லுங்க. இத மாதிரி அழைக்கப்பட்ட வேற யாருமே கிடையாது. ஊரே சேர்ந்து கர்த்தருக்கு அழைச்சது, உறவுகள் சேர்ந்து கர்த்தருக்கு அழைச்சது, மூப்பர்கள் சேர்ந்து அழைச்சாங்க, குடும்பத்தார் சேர்ந்து அழைச்சாங்க, வாலிபர்கள் சேர்ந்து அழைச்சாங்க, அந்த ஊர்ல இருந்த குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து அழைச்சாங்க. இந்த மாதிரி அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட வேற ஒருத்தனுமே கிடையாது பைபிள்ல. அதனாலதான் தாவீதுக்கு கொடுத்த கிருபை வேற எவனுக்கும் இல்லைன்னார். நிகரற்ற கிருபை அது. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். God bless you, God bless you. நம்பர் 2, இரண்டாவது சிறப்பு என்ன? அபிஷேகத்தில், அபிஷேகத்தில் சிறப்பு. எழுதிக்கிடுங்க, நம்ம பயணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நேர இல்லையிலே பார்க்கிறவர்களும் கொஞ்சம் தேவ சமூகத்தில் ஒரு இடத்துல உட்கார்ந்து எழுதி தியானிங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுல ஒரு சில வசனங்களை நாம் நம்ம படிக்க போகிறோம். 1 சாமுவேல் 16 4வது வசனத்தை மறுபடியும் சகோதரி வாசிப்பாங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். எப்படி? பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க ஒரு வார்த்தையை கவனிக்கணும். சவுலை அபிஷேகம் பண்ணினவர் தானே தாவீதையும் அபிஷேகம் பண்ணினார். சவுல் எங்க போய் அபிஷேகம் பண்ணினார், வாங்கி கொண்டார்?
வீட்டில் இருந்த அவருக்கு கழுதை என்ன செய்கிறது? தொலைந்து போகிறது. இப்ப கழுதையை தேடி போறார் 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 போறார். இங்க இருந்து கிளம்பி எங்கேயோ போயிட்டார். அப்புறம் வேலைக்காரன் சொல்றான், ஐயா இனி நம்ம தேடி தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை, பக்கத்து ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் எல்லாம் சொல்லுவார், நம்ம அது வரைக்கும் என்ன செய்வோம், போவோம். அப்போ உடனே சவுல் சொல்றா, இல்லப்பா அவரு கொடுக்கறதுக்கு காணிக்கைக்கு காசு இல்லைன்னா, அதை பத்தி கவலைப்படாத, என் கையில கொஞ்சம் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கு, அதை நம்ம என்ன செய்துருவோம், கொடுத்துருவோம்னு அடுத்தவன் தயவால என்ன செய்தார், போய் தனக்கு கிடைக்க வேண்டிய அபிஷேகத்தை போய் வாங்கினவராக்கும் சவுல். போய் வாங்கினவராக்கும் சவுல். ஆமாவா இல்லையா? பைபிள்ல அநேகர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது யாமே தோத்திரம் போய் வாங்கிக்கிட்டாங்க. ஆனா சாமுவேல் வந்து கொடுத்துட்டு போனார். அதான் அபிஷேகத்தின் சிறப்பு. மறுபடியும் அந்த வசனத்தின் தொடக்கம் பாருங்க. அந்த வசனத்தினுடைய தொடக்கம் என்ன சொல்லுது? கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். யார் யாரை தேடி போற? யார் யாரை தேடி போற? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற உன்னதமான தீர்க்கதரிசி சாமுவேல். தேவனுடைய வாயாய் நினைக்கப்பட்டவர் சாமுவேல். தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜனங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி பலி செலுத்துகிற ஆசாரியன் சாமுவேல். தேசம் அறிகிற நியாயாதிபதி சாமுவேல். ஒரு 17 வயசு பையனை அபிஷேகம் பண்ணதுக்கா தெரு தெருவா நடந்து போய் ஆமீன் அபிஷேகம் பண்ணனார்னா, இந்த மனிதன் மேல வச்ச அபிஷேகம் எவ்வளவு மகிமையா. எல்லாரையும் கூட்டு கூட்டு கொடுத்தாங்க, இவனை தேடி வந்து கொடுத்தாங்க. யார் வந்திருக்கா? மறுபடியும் சொல்றேன், தேசத்தின் மூப்பர்கள் எல்லாரும் போய் நடுங்கி திகைத்து, யாரு? தேசத்தையே நடுங்க பண்ணுகிற ஒரு மனுஷன் என்ன தேடி வந்து அபிஷேகம் பண்றான்னா நான் யாரா இருக்கணும்? மன்னிச்சுக்கிடுங்க, நான் எரும மாட்டுக்கு பேசினா கூட சந்தோஷமா இருப்பேன். நான் மேசமா பேசுவேன், நான் பதில் சொல்லணும். நல்லா கவனிக்கணும்னே, நான் சொல்ல வார்த்தை புரியுதா இல்லையா? அதாவது ஒரு சாதாரணமானவன் அல்ல இந்த மனுஷன். யார் வந்தவர்? தாவீதை தேடி வந்தவர் சாதாரணமானவர் இல்லை. பொதுவா எல்லாரும் வர சொல்லு நான் வெயிட் பண்றேன், வர சொல்லு நான் வெயிட் பண்றேன், இதுதான் நடக்கும். இங்க எத்தனை மைல்கள் நடந்து வந்து உன்னை அபிஷேகம் பண்ணி இருப்பார்னா, உன் மேல கர்த்தர் வச்ச அபிஷேகம் எவ்வளவு மகிமையானதா இருந்திருக்கு. ஆமாவா இல்லையா? அப்ப எழுதுங்கிறவர்கள் என்ன எழுதுவீங்க? வந்து. அவ்வளவுதான். வந்து. நான் போயல்ல, வந்து. அல்லேலூயா. நான் போயல்ல, நான் இருக்கிற இடத்துல வந்து, என் வீட்டுக்கு வந்து. எங்க வச்சு? என் வீட்டுக்கு வந்து என்ன வந்து அபிஷேகம் பண்ணி இருப்பார்னா, வந்தது யாரு? வந்தது யாரு? அல்லேலூயா. சாமுவேல் எழும்பி ஒரு திசையை இப்படி பார்த்தார்னா அந்த பக்கம் இருக்கிறவன் எல்லாம் வைப்ரேஷன் ஆகிறான், இந்த கரைக்கு திரும்பி பார்த்தா அந்த கரைக்கு இருக்கிறவன் எல்லாம் வைப்ரேஷன் ஆகிறான். ஏதாவது சொல்லிடுவாரோ? ஏன் அப்படின்னா அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை கூட நிலத்தில் விடாதவர் சாமுவேல். தேவன் அந்த அளவுக்கு தேவ மனிதன். அதாவது ஆண்டவர் நம்ம பைபிள்ல சொல்லி இருக்கார்ல, ஏசாயாவில், சாமுவேலே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். படிச்சிருக்கீங்கள? சாமுவேலே வந்து என்கிட்ட இல்லை, உங்க மனசை மாத்திக்கிடுங்கன்னு வந்து சாமுவேலும் மோசேயும் வந்து சொன்னா கூட ஏன் வந்து நான் கேட்க மாட்டேன்னு சொல்லணும்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு ஆளு இருக்கணும்? ஆண்டவரே சொல்றார், என் சாமுவேலே வந்து என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொன்னா, பூமியில சாமுவேலுக்கு மேல இன்னொரு மனுஷன் இருக்க, அந்த வார்த்தை நீங்க அது சரியான வார்த்தை, இருக்க முடியாது. அந்த மனுஷனை ஆண்டவர்ட்ட நீ ஏன் டென்ஷனா இருக்கீர், பொறுமையா
அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு வாய் சொல்லவராக்கு யாரு? சாமுவேல். இரண்டாவது இதே மாதிரி உள்ளவர் தான் யாரு? மோசே. மோசே ஆண்டவர் ஜனங்கள் மேல கோபப்பட்ட பொழுது, சும்மா இருங்க, ஆட்கள் என்ன நினைக்கும், இப்படியே டென்ஷன் ஆனா எப்படி அப்படின்னு கேட்டவர் மோசே. ஆண்டோட்ட ஊர் என்ன சொல்லும், பாதி வெளியில கொண்டுட்டு போயிட்டு அடுத்த பஸ்ஸை பிடிச்சு கொண்டு போக முடியாதனால போட்டார்னு சொல்லுமா இல்லையா? டென்ஷன் ஆகப்படாது அப்படின்னு ஆண்டவட்ட பேசினவராக மோசே. அந்த அளவிற்கு இவர்கள் மறக்க முடியாத மனிதர்கள். இப்ப நான் சொல்றேன்னே, தாவீதை தேடி வந்தது யாரு? அப்ப தாவீதின் மேலே ஆண்டவர் வைத்த அபிஷேகம் எப்படிப்பட்டதா இருக்கும் பாரு. எல்லாரையும் கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணுவா, அதெல்லாம் சரிப்படாது. என் பிள்ளை போய் தான் நீ அபிஷேகம் பண்ணணும். அப்ப அந்த மனிதன் யாராக இருக்கும்? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இவ்வளவு பெரிய உன்னத அபிஷேகத்தை வாங்கி தலையில வச்சுட்டு நீங்க ஏன் முடங்கி கிடக்குறீங்கன்னு கேட்பேன். இந்த இடத்தில் இருக்கிற தாவீதுகளுக்கு என்னுடைய கேள்வி, இந்த இடத்தில் இருக்கிற சில தாவீதுகளுக்கு என் கேள்வி, தலை சிறந்த அபிஷேகத்தை தலையில் வாங்கி வைத்துவிட்டு இன்னும் ஏன் முடங்கி கிடக்கிறது போல் தோன்றுகிறது? நீங்கள் ஏன் உங்களை மறந்து வாழ்கிறீர்கள் என்று சில தாவீதுகளை பார்த்து கேட்க வேண்டியது இருக்கு. தாவீதினுடைய அபிஷேகத்தில் சிறப்பு என்ன? வந்து அபிஷேகம் பண்ணினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இனி 13வது வசனத்தை ஒன்று படிங்க சகோதரி. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே நிறுத்தி, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சவுலை அபிஷேகம் பண்ணின பொழுது ஒரு கூட்டத்திலிருந்து தனிமைப்படுத்தி தான் கர்த்தர் அபிஷேகம் பண்றார். 2 பேர், அதுல ஒருத்தனை கிளப்புறார், ஒருத்தனை நிறுத்துறார். யெகூவை அபிஷேகம் பண்ணின பொழுது அவன் தேவையற்றவர்கள் நடுவில் என்ன செய்கிறான் இருக்கிறான். அவனை வெளியே கொண்டு வந்து தலையில என்ன செய்கிறார்? அபிஷேகம் ஊற்றுகிறார். ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், மற்ற எல்லாரையும் ஒரு குரூப்பை விட்டு வெளியே கொண்டு வந்து தான் அபிஷேகம் பண்ணுவார். ஆனா தாவீது அபிஷேகம் பண்ணினது எல்லாரையும் பார்க்க நிக்க வச்சு இவனை நடுவில் நிறுத்தி அபிஷேகம். அல்லேலூயா. வித்தியாசத்தை நீங்க கவனிக்கணும். ஏன் இது ஆண்டவர் செய்தார்? ஏன் இது ஆண்டவர் செய்தார்? அல்லேலூயா. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? யோசிக்கணும் இல்ல? தாவீது மேல ஆண்டவர் இவ்வளவு கோபப்படுகிறதுக்கு காரணமே அதான். சிலரெல்லாம் தாவீது செய்த தவறுகளை செய்த சிலரை ஆண்டவர் ஒரு வாக்குல விட்டிருக்கார். ஆனா தாவீதை விடலை. தாவீது தவறு செய்த பொழுது ஆண்டவருடைய சிக்ஷை கொடுமையா இருந்தது. உங்களுக்கு தெரியுமில்ல? மோசே தவறு செய்த பொழுது ஆண்டவருடைய தண்டனை எப்படி இருந்துச்சு? கொடுமையா இருந்துச்சு. அதை மட்டும் நீ பேசாதேன்ட்டார். அப்ப ஏன்னா இவர்கள் எல்லாம் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடித்தவர்கள். ஊழியத்தில் அல்ல, உபதேசத்தில் அல்ல, ஊழியத்தில் அல்ல, உபதேசத்தில் அல்ல, தரிசனத்தில் அல்ல, இருதயத்தில் இடம் பிடித்தவர்கள். அல்லேலூயா. அதனாலதான் அவர்களை சிக்ஷித்த பொழுது எவராலும் குறுக்க நிற்க முடியல. மோசைக்கும் ஆண்டவருக்கும் இருந்த பிரச்சனைக்கு இடையில வேற யாராவது குறுக்கிட முடிஞ்சதா? முடியவே இல்லை. தாவீது தவறு செய்யும் பொழுது வேற யாராவது குறுக்கிட முடிஞ்சதா? தாவீதால மட்டும்தான் முடிஞ்சது, வேற யாராலையும் முடியல. இதற்கு என்ன காரணம்னா, சிலர் ஊழியத்தில் இடம்பெற்றிருக்க, சிலர் ஸ்தாபனத்தில் இடம்பெற்றிருக்க, சிலர் உபதேசத்தில் இடம்பெற்றிருக்க, சிலர் தரிசனத்தில் இடம்பெற்றிருக்க, சிலர் மட்டும் அவருடைய உள்ளத்தில் இடம்பெற்றார்கள். நீங்கள் எப்படி என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஆண்டவருடைய அபிஷேகத்தில், ஊழியத்தில், இருதயத்தில் இடம் பிடித்து ஊழியம் செய்கிறவனுடைய ஊழியம் தேசத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்தை நான் கற்றுக்கொண்டேன்.
நேரேகர் பேரை நடுவில் இருந்தவர்களை வெளியே வர சொல்லி அபிஷேகித்தார். ஆனால் இங்கே வெளியே இருந்தவரை நடுவில் நிறுத்தி அபிஷேகம் பண்ணினார். இந்த அபிஷேகம் சிறப்பு மிக்க ஒன்று என்பதை மறக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா உங்களுடைய புரிதலுக்கென்று நான் வைக்கிறேன். இந்த ஏன் இது ஆண்டவர் செய்தார்? ஒரு கட்டத்தில் தாவீதின் மேலுள்ள கோபம் சவுலுக்கு யார் மேல வருகிறது? ஆசாரியர்கள் மேலும் தாவீதினுடைய குடும்பத்தார் மேலையும் வருது. அதனாலதான் தாவீதின் குடும்பத்தாரிலே ஏறத்தாழ 400 பேர் பக்கம் ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், கூட யாரு முறுமுறுக்கிறவர்கள் யாரிடத்தில் அபயம் தேடினார்கள்? அவர்களுக்கு தெரியும், இனி எங்களை பாதுகாக்க வேண்டுமானால் அபிஷேகம் பெற்றவனால் தான் முடியும். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். உலகம் எப்பொழுதாகிலும் அடையாளம் கண்டுகொள்ளும். உலகம் தாவீதை அடையாளம் காண்பதற்கு 1 மணி நேரம் போதுமானது. கோலியாத்து கீழே விழுந்தா ஊரே அடையாளம் கண்டுவிடும். ஆனால் தாவீதனுடைய குடும்பம் தாவீதை அடையாளம் காணணும்னா அவர்கள் நடுவிலே இவன் அபிஷேகம் பெற்றுத்தான் ஆகணும். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஆண்டவருடைய மாஸ்டர் பிளான் எல்லாம் பயங்கரம். நம்ம யோசிக்கணும், ஏன் வீட்டுக்கு வந்து ஊர் நடுவிலே குடும்பத்தார் சூழ்ந்திருக்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார்? ஆண்டவருக்கு தெரியும், ஒரு காலம் வரும் பொழுது குடும்பத்தாருக்கு நெருக்கம் வரும். அன்னைக்கு இந்த குடும்பத்தாருக்கு இவன் சோறு போட வேண்டியது வரும். அந்த குடும்பத்தாருக்கு வருகிற பிரச்சனை தாவீது நிமித்தமாத்தான் வரும். அன்னைக்கு இந்த தாவீதை இவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாய் பார்க்கணும்னா, ஒரு அரசனா பார்க்கணும்னா இவங்க முன்னாடி தான் இவன் அபிஷேகம் பண்ணணும். 15 வருஷத்துக்கு பிறகு நடக்கிறது. அதுக்கு முன்னக்கூட்டியே பிளான் பண்ணி கர்த்தர் அபிஷேகித்தார் பாரு. ஆண்டவருடைய திட்டமிடுதலுக்கு முன்னால அரசர்களின் திட்டங்கள் எல்லாம் குப்பேன்னு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆண்டவருடைய திட்டமிடுதலுக்கு முன்னால சத்துருவின் திட்டமிடுதல் குப்பை. ஆண்டவருடைய திட்டமிடுதலுக்கு முன்னால சில தீங்கு செய்ய நினைக்கிற வல்லமைகளின் திட்டங்கள் குப்பை. ஆண்டவருடைய திட்டமிடுதலுக்கு முன்னால இந்த உலகத்தின் சில வல்லமைகளின் திட்டங்கள் குப்பை. இன்றைக்கு பகல் வேளை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவரையும் அவருடைய திட்டத்தையும் சார்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஊழியம் நிலை பெற்றிருக்கும் என்று ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பைபிள் என்ன சொல்லுது? அநேகர் முன்னிலையில் கர்த்தர் அபிஷேகித்தார். அபிஷேகத்தின் சிறப்பு என்ன? அநேகர் முன்னிலையில். சொல்லுங்க, அநேகர். அல்லேலூயா. சிலர் எல்லாம் ஆண்டவர் மேடையில தான் அபிஷேகம் பண்ணுவார். சிலர் எல்லாம் 4 பேருக்கு முன்னால தான் அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது அப்படிதான். ஆண்டவர் சிலரை அபிஷேகம் பண்ணுவதற்கு இடம், பொருள், காலம் வச்சிருப்பா. ஏற்ற வேளையில காத்திருந்து பெற்றுக்கொள்வேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஆமென். சரி, 3வது வசனத்தை மறுபடியும் பாருங்க. 3வது வசனத்தை மறுபடியும் படிங்க. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. சரி, 11வது வசனத்தை ஒன்று படிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அவன் வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. பொதுவா சாமுவேலுக்கு வேண்டி சவுல் காத்திருந்தார். எத்தனை நாள்? சாமுவேல் வருவதற்காக சவுல் காத்திருந்தார். எத்தனை நாள்? ஐயா 7 டேஸ்ல வந்துருவேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னார். ஆமாவா இல்லையா? 7 டேஸ்ல வராம இவர் தாமதமா வந்தது அவருக்கு பிரச்சனை ஆயி போச்சு. பொதுவா எல்லாருமே யாருக்கா வெயிட் பண்ணுவா?
இப்போ ஒரு 17 வயசு பையன் வர்றதுக்கா யாரு வெயிட் பண்றா? இப்ப சொல்லுங்க, தாவீதுனுடைய அபிஷேகத்துக்கு சிறப்பு இருக்கான்னு. நான் சொல்லுகிறது எல்லாருக்கும் ஒண்ணு புரியாதுன்னே, ஆனா புரிய வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் புரியும். எல்லாருக்கும் புரிஞ்சுன்னா நான் பிரசங்கம் பண்ணினது சரியில்லைன்னு அர்த்தம். எல்லாருக்கும் எல்லாம் புரியக்கூடாதுன்னே, புரிய வேண்டியவங்களுக்கு தான் புரியும். ஆண்டவர் தமஸ்குவின் வாசல் படியிலே சவுலோடு பேசின பொழுது சவுலுக்கு மட்டும் தெளிவா புரிஞ்சு மற்றவர்களுக்கு இடிமுழக்கம் போல தானே கேட்டு, எல்லாருக்கும் எல்லாம் கேட்டுன்னா நீயும் பெரிய ஆள் ஆகிருவே, சரியாவாதுனே. அது புரிய வேண்டியவனுக்கு மட்டும்தான் புரியணும். அதனால தூங்குறவன் நீ தூங்கு, நாசமா போறவனை தடுக்க முடியாது. கைகளை உயர்த்தி வரலே இல்லையா சொல்லிங்க. கண்டுக்கவே மாட்டேன் நானு. எல்லாவனும் வளரவும் கூடாது, வளர வேண்டியவன் தான் வளரணும், வளர வேண்டியவன் தான் வளரணும். எல்லாருக்கும் எல்லாம் புரியக்கூடாது, புரிய வேண்டியவனுக்கு மட்டும்தான் புரியணும். இந்த பிரசங்க இந்த கூட்டத்தில் ஒருத்தனுக்கு புரிஞ்சா போதும், தப்பிடுவாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பேசடா, நானும் கேட்கிறேன்னு எத்தனை பேரை பார்த்திருப்போம் உங்களை மாதிரி. விட்டுரு விட்டுரு, கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லு. நான் சொல்ல புரிதானே? கேட்க வேண்டியவங்க கேட்கணும், புரிய வேண்டியவங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போறோம். அல்லேலூயா. ஒரு நாளாவது யோசிச்சிருக்கலானே, சவுல் ஏன், சரி சிம்சோன் ஏன் நரிய மட்டும் பிடிச்சு வால்ல தீய கொளுத்தினாம்னு? ஏன் அந்த ஊர்ல அது மட்டும்தான் இருந்துச்சா? இது ஒரு பிரசங்க பாயிண்ட்னே இருந்து யோசிச்சு பாரு. ஆண்டோட்டுக்க அந்த ஊர்ல நாய் இருந்திருக்கும், நாய் அவர் செலக்ட் பண்ணல. பூனைகள் இருந்திருக்கும், பூனை செலக்ட் பண்ணல. நரிய மட்டும் தாளி ஏன் சூஸ் பண்ணான்? என்ன தெரியாது, நீங்க ஆண்டோட்ட கேட்டுக்கிடுங்க. எல்லாரையும் சரி ஆகாதனே, சிலர் தான் சிலருக்கு சரி ஆகும். அதனால தான் சொல்ல எல்லாருக்கும் புரிய கூடாதுனே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாருக்கும் வால்லையும் கொளுத்தின தீக்கு மரியாதை இல்லாம போகும். தீக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அவனுக்கு கொளுத்துவார். அது தீக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இவன் வால்ல கொளுத்துனா 4 இடத்துக்கு போகும்னா கொளுத்துவார். இவன் ஆமீன் தோத்திரம், இவன் வால்ல கொளுத்துனா வீட்டுல போய் பெட்டில கொளுத்திடுவான்னா கொளுத்த மாட்டான். சிலருக்கெல்லாம் கொளுத்தனா நேர போய் கட்டெல்லாம் படுப்பான், மெத்த எரிஞ்சு போகும். இவனுக்கு கொளுத்தாம இருக்கிறது ரொம்ப யோசிக்க வேணாம், வீட்டுல போய் யோசிங்க. ரொம்ப யோசிக்காம இருந்தா மூளை துருபிடிச்சு போகும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசின்னு அல்லேலூயா. இதுவரைக்கும் எல்லாரையும் காக்க வச்சுதான் இவர் ஊழியம் செய்தார். இன்னைக்கு தேவனால் கனப்படுத்தப்படுகிற உன்னதமான ஒரு தெய்வ மனுஷனை அவர் என்ன சொல்லுகிறார்? நீ போய் எல்லார் முன்னிலையில அவன் வருகிறது வரைக்கும் காத்திருந்து அவன் அபிஷேகம் பண்ணிட்டு. அப்ப இந்த இடத்துல நான் ஒன்றை புரிகிறேன். சாமுவேல் காத்திருந்து ஒரு மனிதன் அபிஷேகம் வரணும்னா அந்த மனிதனும் அவன் மேல் தேவன் வைத்த அபிஷேகமும் எவ்வளவு மகிமையானதாக இருந்திருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை கூட சொல்லட்டுமா? இப்ப எத்தனை படிச்சிருக்கோம் இதுல? ஐயோ போகுது. எத்தனை படிச்சிருக்கோம்? அண்ணே வந்து, இரண்டாவது அநேகர் முன்னிலையில், மூணாவது காத்திருந்து. பாயிண்ட் நம்பர் 3 காத்திருந்து. நிறைய பேர் எழுதல, பிறகு யூடியூப்ல பார்த்துக்கிடுவீங்களோ? எழுதணும் எழுதணும், நல்லா இருக்கணும்ல. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. 4வது காரியம் சொல்லட்டுமா? ஒன்னு யோசிப்போம், நம்ம எல்லாம் சேர்ந்தே திங்க் பண்ணுவோமே. பார்வோன் யோசேப்பை சிறையில் இருந்து அழைத்து கொண்டு போகும் பொழுது என்ன நடந்துச்சு கேளுங்க. எத்தனை வருஷமா? ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேல எங்க இருக்கிறார்? சிறையில் இருக்கிறார். இப்ப சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து என்ன செய்தாங்க தெரியுமா? அவனுடைய
அந்த சிறைப்பட்டவன், அதுக்கு இன்னொரு வேர்டு சொல்லுங்கண்ணே, கைதியின் வஸ்திரத்தை மாற்றி குளிக்க வைத்து மெல்லிய வஸ்திரத்தை உடுத்திதான் எங்க கொண்டு போனாங்க. ஆனா ஆனா ஏன் தாவீது கடைசி வரைக்கும் மாறல தெரியுமா? சவுல் அபிஷேகம் பண்ணின பிறகு மாறினான். பலரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது இயல்பான வாழ்க்கையில் அவங்க மாறினார்கள். ஆனா தாவீது மட்டும் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால நிற்கும் பொழுதும் ராஜாவா நிக்கல, ஒரு மெய்ப்பனாத்தான் நின்னான். அல்லேலூயா. நீங்க கவனிச்சிருக்கீங்களானே? சிலர் மட்டும் கொஞ்சம் வசதி வந்த உடனே மாறிடுவாங்க, சிலர் கொஞ்சம் பணம் வந்த உடனே மாறிடுவாங்க. என் லாங்குவேஜ்ல சொல்லவா, பலரும் மாறுறதுனாலதான் நாறுறாங்க. இந்த தமிழ் நமக்கு புரியும். பலரும் மாறினதுனாலதான் நாறுறாங்க. சவுல் மாறினார், கடைசியில் நாறினார். ஆனால் தாவீது கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. தாவீதுனுடைய மனைவி இவர் நடனமாடி தேவனை துதித்த பொழுது மாடியிலிருந்து பலகணி வழியாய் பார்த்து, ஜன்னல் வழியா பார்த்து கேவலமா நினைக்கிறார் இல்லையா? ஒரு பெண்களுக்கு முன்னால இப்படி எல்லாம் ஆடலாமா அப்படின்னு கேட்கிறார். அப்பவும் சொல்றார், ஆடுகளுக்கு பின் சென்று கொண்டிருந்த என்னை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கின இந்த தெய்வத்துக்கும் என்ன இதை விட மோசமா ஆடுவேன்னு சொன்னார். அப்பொழுதும் தாவீது தன்னை அரசனாக பார்க்கல. அவர் இன்னைக்கு ஆராத்தான் இருக்கிறார். ஒரு மெய்ப்பனாகத்தான் இருக்கிறார். அதே தாவீது பாடும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாட்சியடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறாரே, தாட்சியடை என்றுமே. ஹல்லேலூயா. பாடும் பொழுது என்னத்தை சொல்றார்? நீர் மெய்ப்பெண், நான் ஆடுன்றார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு தீங்கு வந்த உடனே குறுக்கால போய் நின்னுட்டு சொல்றார், தப்பு செய்தவன் நான், இந்த ஆடுகள் என்ன செய்துச்சுன்றார். அப்பமும் அதை ஆடுகளாயும் தன்னை ஒரு மெய்ப்பனாத்தான் நினைச்சார். கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட நான் ராஜா பேசுறேன்னு சொல்லல. அல்லேலூயா. இன்னைக்கு பலரும் போன் எடுத்து, ஹலோ நான் ரெவரண்ட் ஜஸ்டின் மோசஸ் பேசுறேன், தாவீது சொல்லல. ஹலோ நான் டாக்டர் ஜஸ்டின் மோசஸ் பேசுறேன்னு சொல்லல. ஹலோ நான் சீனியர் பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ் பேசுறேன்னு. அதனாலதான் தாவீது அதை செய்யல. சொன்னவங்க யாரும் சொன்ன இடத்துல ரொம்ப நாள். தமிழ் புரியுது. அப்பவும் என்ன சொல்லுகிறார்? இந்த ஆடுகள் என்ன செய்தது? நானெல்லாம் செய்தேன். இந்த ஆடுகளை ஏன் நீ தண்டிக்கிறீர்? அப்ப நீங்க நல்லா கவனிங்க, இவனுக்கு வருத்தம் வரணும்னா இவன் ஆட்ட தொட்டாதான் வருத்தம் வரும். தாவீதை சரியா புரிந்தவர்களுக்கு யாரு? தெய்வம். தாவீதுக்கு கோபம் வரணும்னா, தாவீதுக்கு பிள்ளைய தொட்டாலோ, தாவீதுக்கு குடும்பத்தை தொட்டாலோ, தாவீதுடைய மணிப்பர்ஸை தொட்டாலோ தாவீதுக்கு டென்ஷன் வராது. தாவீதுக்கு கோபம் வரணும்னா தாவீதுக்கு ஆட்ட தொடணும். எத்தனை பேருக்கு நான் சொல்லது புரிஞ்சு? அதனாலதான் முதல்ல நான் கேட்டேன், சபை போதகர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று. காரணம் இல்லாம ஆத்தா காலப்படுவாளா? அம்மே நல்லா கவனிக்கணும். தாவீதுக்கு கோபம் வரணும்னா யாரை தொடணும்? தாவீதுக்கு பனிஷ் பண்ணணும்னா தாவீதுக்கு பேங்க் பேலன்ஸ்ல கை வைக்கண்டா. தாவீதினுடைய மந்தையில் ஒரு ஆட்ட தொட்டா போறோம், அவன் தெருவுக்கு வந்துருவான். தாவீதுக்கு இருதயம் அரண்மனையில இல்ல, ஆடுகளின் கூட்டத்தில். சவுலின் இருதயம் சிங்காசனத்து மேல, சவுலின் இருதயம் ஆமென் அரண்மனையின் மேல,
சவுலின் இருதயம் ராஜபதவியின் மேல, தாவீதின் இருதயம் ஆடுகளின் மேல. அதனாலதான் தாவீத அடிக்கிற அடிய தாவீது அடிக்கல, தாவீதனுடைய ஆடுகளை அடிச்சார். தாவீதுக்கு ஆடுகளை அடிச்சப்போ யாருக்கு வலிச்சது? யாருக்கு வேதனை வந்துச்சு? தாவீதுக்கு வேதனை வந்த காரணம், தாவீது ஒரு மேய்ப்பன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் இந்த மனுஷன் கடைசி வரைக்கும் ராஜாவாகவே தன்னை பார்க்கவே இல்லை? ஏன் அப்படின்னா, இப்ப யோசேப்பை அந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரும்போ சிறையின் வஸ்திரத்தை மாற்றி மெல்லிய வஸ்திரத்தை உடுத்தி அங்க கொண்டு வந்தாங்க. நான் இப்ப கேட்கிறேன், தாவீது அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அவருடைய வஸ்திரம் எது? ஏன் கோலியாத்தை அடிக்க நினைக்கும் பொழுது ராஜாவா நிக்கல, அவன் மெய்ப்பனாகவே நின்னான். சவுல் என்ன நினைக்கிறான்? நீ ராஜாவா போய் நில்லு, நீ ராஜாவா போய் நில்லு. அப்ப உடனே தாவீது சொல்ற, நோ நோ நோ, எரியிற நேரம் அவந்துரு சாமி, சரிப்படாது. ஏன் நீ தாவீதே, நீ ஏன் இப்பமும் யுத்த களத்தில் மெய்ப்பனாகவே நிக்கிற? நீ ஆடுகளை மேய்க்கிற நேரம் மெய்ப்பனா நிக்கலாம், எதிராளியினிடத்தில் நிற்கும் பொழுது மெய்ப்பனாக அல்ல. நீ ஒரு யுத்த வீரனாக இருக்கணும். ராஜாக்களுக்கு முன்ன நிற்கும்போ யுத்த வீரனா நிக்கணும், ராஜாவா நிக்கணும். தாவீது சொல்றார், பாப்பா டைம் வேஸ்ட் பண்ணாத, நான் அபிஷேகம் பண்ணும் தான் என்னுடைய காஸ்டியூம். நான் மெய்ப்பனாக நின்ற பொழுதுதான் என் ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த மெய்ப்பனாக நிற்கிறது வரையிலும் எவனும் எனக்கு முன் நிற்பது இல்லை. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டது ஒரு மெய்ப்பனாக இருக்கும் பொழுது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் அந்த ஆள் மாறவே இல்லை? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா மாஸ்டர்? ஏன் அவருக்கு என்ன யூனிஃபார்ம் போடுறதுக்கு வேண்டாம்னா இருக்கு? என்ன அழகா யூனிஃபார்ம் போடலாம். எந்த அளவிற்கு அறிவு ஞானமும் கிருபை உள்ள ஒரு மனுஷன், ஒரு சாதாரண மனிதனாய் இருந்து சமஸ்த தேசத்தை இஸ்ரவேலின் எல்லைக்குள்ள பணிய வச்ச ஒரு மனிதன் சாதாரணமானவரா? ஆனா அந்த மனுஷன் மட்டும் சாகிறது வரைக்கும் டான்ஸும் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு ஆலயத்தில் போய் வாசப்படியில் உட்காந்துட்டு ஆண்டவரை மைமைப்படுத்திட்டு ஒரு சாதாரணமான ஒருவனாவே சுத்துறானே. ஏ ஐயா, அவன் சாதாரணமா இருந்தப்ப தான் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. அப்ப அவன் அவனாய் இருக்கும் பொழுது, எப்படி அவனாய் இருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதனாலதான் சொல்றேன், எக்ஸ்ட்ரா பெட்டிங் எல்லாம் ரொம்ப வேணாம். பக்கத்துல லைட்டா உங்களுக்கு தில் இருந்த பக்கத்துல சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா பெட்டிங் எல்லாம் நமக்கு வேண்டான்னு சொல்லுங்க. ஆமா, வேணானே, வேணாம் கண்டிப்பா. ஒரு நாள் நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஊருக்கு வந்துட்டு இருக்கிறேன். திருநெல்வேலி பக்கத்துல என் முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. திடீர்னு பாக்குறேன், என்ன ஓவர்டேக் பண்ணி அந்த வண்டி போகுது. நானும் பரவாயில்ல, நல்ல வேகமா போறேன் போல அப்படின்னு நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தா அந்த வீல் கப், அந்த வண்டியில லெப்ட் சைடு, ஃப்ரண்ட் லெப்ட் சைடு வீல் கப், வண்டி நேரால போகுது. இந்த வீல் கப் கலண்டு சைடு வாக்கில் போகுது. அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாரு, ஐயா, எக்ஸ்ட்ரா வாரதெல்லாம் வழியில பெயரும். ஒரு நாளும் உன் வாழ்க்கையில எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. எந்த மேடையில நிக்கிறியோ சைடு வீல் கப்பு வச்சிடாத, இத மாதிரி பாதியில கலந்துரும். அதனாலதான் தாவீது சவுல் கொடுத்த வஸ்திரத்தை போடல, பாதியில அவுந்துரும். அல்லேலூயா. நம்ம நம்மளாவே இருப்போம். நான் அடிக்கடி செய்தியில இந்த வார்த்தையை பயன்படுத்துவேன். நம்மை கனம் பண்ண வேண்டியவர் கர்த்தர், நம்மை பயன்படுத்த வேண்டியவர் கர்த்தர். நம்ம நிக்க வேண்டிய விதத்துல நம்ம நின்னா உலகம் நம்மளை அங்கீகரிக்க போகுது. நம்ம நிக்க வேண்டிய விதத்துல நின்னா அங்கீகரிக்க போகுது. அதனால என்ன, அவ்வளவுதானே. அப்போ தாவீதை கர்த்தர் யாராய் இருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணினா? தாவீது அவன்
அவனாய் இருக்கும் பொழுதே அபிஷேகம் பண்ணினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் அவர் அவராகவே இருந்தார். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அபிஷேகம் பண்ணின பொழுது அந்த மனிதன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருந்தான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், ரொம்ப வருடங்களுக்கு முன்னால் என்னை உருவாக்கின ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இப்ப அவர் இல்லை, பரலோகத்தில் கர்த்தருக்குள் தேவ சமூகத்தில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து இளைப்பாறுகிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தம்பி இந்த உலகத்தில் நீ எவ்வளவு உயர்ந்தாலும் எவ்வளவு கனம் பண்ணப்பட்டாலும், அவர் சொன்னார், ராஜாவை போல நீ உயர்வாய், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும் சாகிறது வரைக்கும் நீ பிள்ளையாவே இருக்கணும்னு சொன்ன. அந்த வார்த்தை எனக்கு அன்னைக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு தெரியுது. இந்த அளவுக்கு உயர்வோன்னு அன்னைக்கு நமக்கு தெரியல, இந்த அளவிற்கு ஆசீர்வதிக்கப்படுவோன்னு அன்னைக்கு நமக்கு தெரியல, ஆனா ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் பெரியவர் இல்லையா? அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், அவனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அதுதான் அபிஷேகத்தினுடைய சிறப்பு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. அபிஷேகம் ஒரு நாளும் கனத்துக்குரியவர்களை தேடி வந்து அபிஷேகிக்காது, தேடி வந்து அபிஷேகித்து கனத்துக்குரியவர்களாக்கும். அந்த வார்த்தையை மறந்துட வேணாம். அபிஷேகம் ஒரு நாளும் கனத்துக்குரியவர்களை தேடி வந்து அபிஷேகம் பண்ணாது, அபிஷேகம் தேடி வந்து அபிஷேகம் பண்ணி கனத்துக்குரியவர்களாக்கும். அதனால நான் கனம் இல்லாததினால் அபிஷேகம் பண்ணப்படவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். அபிஷேகம் வாஞ்சை உள்ளவர்களை அபிஷேகம் பண்ணும். அபிஷேகம் பண்ணப்பட்டால் அந்த அபிஷேகம் கனப்படுத்தத்தான் செய்யும். அபிஷேகம் ஒரு நாளும் ஒருவரையும் கனப்படுத்தாமல் போவது இல்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனி மணி என்ன ஆயிட்டு? கரெக்டா 1:28. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் இந்த பகுதியை முடிச்சு ஜெபத்தில் விட போறேன். டைம் ஆயிட்டு. எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. மூன்றாவது, அடையாளப்படுத்துவதில் சிறப்பு. ஏற்கனவே எழுதிட்டோம், அடையாளப்படுத்துவதில் சிறப்பு. அடையாளப்படுத்துவதில் எப்படி சிறப்பு அப்படின்னு சொன்னா, ஆமென், 16:3 ஒன்னு படிங்க பார்க்கலாம். ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். வாரம்மா. சரி, அடுத்து படிங்க. நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ண, நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. நல்ல கவனிங்க. நான் உனக்கு சொல்லுகிறவனை, அந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ண. இப்ப சவுலை கர்த்தர் ஏன் அபிஷேகம் பண்ணினார்? இஸ்ரவேலர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு ராஜா வேணும். ஆண்டவர் சாமுவேல்ட்ட சொன்னார், அவர்களுக்காக அபிஷேகம் பண்ணார். சவுல் இஸ்ரவேலுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நான் சொல்றது புரியுதா? கொஞ்சமாவது புரியுதா? பன்னிகளுக்கு முன்னால முத்தை என்ன வேஸ்ட் பண்றனோ இல்லையே? அல்லேலூயா. ஆமே. பாஸ்டர் எல்லாம் சபையில் இங்க மாணவர்கள் தான் கற்றுக்கொள்வோம். அதெல்லாம் ரெவரண்ட் டாக்டர் எல்லாம் அங்க. நமக்கு தேவை இங்க வசனம் படிக்கணும். இப்ப நான் சொல்ல புரியுதில்லனே? இங்க என்ன, சவுலை யார் கேட்டா? இஸ்ரவேலர்கள் கேட்டாங்க. அவங்க கேட்டது ஆண்டவருக்கு பிடிச்சதா பிடிக்கலையா? பிடிக்கல. அதனால ஒண்ணு பண்ணு, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம். அந்த வசனத்தை நீங்க போய் படிச்சு பாருங்க. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். அண்ணே, அந்த வசனத்தை மட்டும் ஒண்ணு எடுங்க. எத்தனாம் அதிகாரம்? 1 சாமுவேல் 10 தானே இருக்கு. 10 தானே அது? அதை மட்டும் ஒண்ணு எடுத்துருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டக்குன்னு சொல்லுங்க.
நீங்க நல்ல கவனிங்க. 10:1 படிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். இஸ்ரவேலின் மேலே தலைவனாக, இஸ்ரவேலுக்காக தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். தன்னுடைய சுதந்திரம், யாரு? இஸ்ரவேல். தன்னுடைய சுதந்திரத்தின் மேல் தன் ஜனங்களுக்கு தலைவனாக அபிஷேகம் பண்ணு. ஆனா இங்க என்ன? எனக்காக அவன் அபிஷேகம் பண்ண. நம்ம யாருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம்? தாவீதுனுடைய அபிஷேகத்தினுடைய சிறப்பு என்ன? அந்த மனிதனை அடையாளப்படுத்துவது என்ன? அவன் அனைவருக்காகவும், இவன் அவருக்காக மட்டும். ஒரு அல்லேலூயா. இந்தியாவுக்காக அபிஷேகம் பண்ணினார், தமிழ்நாட்டுக்காக அபிஷேகம் பண்ணினார், சென்னைக்காக அபிஷேகம் பண்ணினார். அவருக்காக அவனை அபிஷேகம் பண்ணினாரா? அதனாலதான் ஊழியத்தில் வித்தியாசங்கள் இருக்கு. சிலரை கர்த்தர் அவருக்காக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார், சிலரை கர்த்தர் சபைக்காக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார், சிலரை சென்னைக்காக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார், சிலரை இந்தியாவுக்காக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார். சிலரை மட்டும் இவனை எனக்காக, இவனை எனக்காக, இவனை எனக்காக, இவனை எனக்காக, இந்த குடும்பத்தை எனக்காக, இந்த தேவ மனுஷனை எனக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வித்தியாசம் புரியுதா? ஏன் சிலரால சில ஊழியத்தின் எல்லைக்குள்ள நுழைய முடியல? சிலர் செய்கிறது ஏன் சிலர் செய்யல? செய்ய முடியாதுனே. அதை எப்படி செய்ய முடியும்? அவங்கள மாதிரி முடியாதுனே. சவுல் தான், தாவீது தான். சவுலுக்கு கையில் 1000 பட்டாளம் இருந்தாலும் அவனை இவன்ட்ட நெருங்க முடியாது. உனக்கு ஆண்டவர் தந்த அபிஷேகம் இஸ்ரவேலுக்கு தலைவனாய் இருக்க. ஆனால் தாவீதுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் அவனுக்கு உரியவனாக இருக்க, அவருக்கு உரியவனாக இருக்க. அதனாலதான் தாவீதால் ஆண்டவரை விட்டு பிரிய முடியல. அல்லேலூயா. அவருக்கெல்லாம் மேட்டரே இல்லை ஜனங்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். அதனாலதான் அவர் சொன்னார், இந்த உலகத்தில் எதை வேணாலும் எடுத்துக்கிடுங்க, நீர் தந்த அபிஷேகத்தை மட்டும் என்னை விட்டு எடுத்துறாதீங்கன்னு சொன்னார். அவனை அவனாக்குனதே அபிஷேகம் தானே. அந்த மனிதனை ஆண்டவருக்குரியவனாக்குனதே அபிஷேகம் தானே. அப்ப இன்றைக்கு பகல் வேளை ஆண்டவர் சொல்லுகிறது சரிதானா? அவனை எனக்காக. இன்றைக்கு ராத்திரி சொல்றேன், இன்றைக்கு பகல் வேளை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், நீங்கள் யாருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள்? ஜனத்திற்காகவா, உங்களுக்காகவா, கர்த்தருக்காகவா? நான் இப்ப கொஞ்ச நேரத்தில் ஜெபம் பண்ணுவேன், கரெக்டா ஆட்களை தூக்கிடுவேன். நான் ஜெபம் பண்ணுகிற விதத்தை பார்த்து, ஜெபம் பண்ற விதத்தை பார்த்து டப்புன்னு தூக்கிடலாம். அபிஷேகம் அவங்கள வித்தியாசப்படுத்தி காட்டத்தான் செய்யும். கைகளை உயர்த்து ராமேன்னு சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அதனாலதான் இந்த மனுஷனுக்கு ஆண்டவருக்காக அவ்வளவு பேயா நிக்க முடிஞ்சது. எதவரை இழந்தாலும் ஆண்டவரை இழக்க முடியாதுன்னு அவன் சொன்ன காரணமே அதான். ஆண்டவரை மட்டும் மிஸ் பண்றதுக்கு அந்த மனுஷனுக்கு மனசு இல்லாம போக காரணம், அந்த மனுஷன் அபிஷேகம் பண்ணினது இந்தியாவுக்காகவோ எருசலேமுக்காகவோ கிடையாது, ஆண்டவருக்காக, அவனை எனக்காக. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்படி இந்த இடத்துல யார் இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நான் சொல்றேன், சரித்திரத்தில் இடம் பிடிக்காமல் வைக்க சாக விட மாட்டார். சரித்திரத்தில் இடம் பிடிக்காம ஆண்டவர் சாகவே விட மாட்டார், சாகவே விட மாட்டார். காரணம் என்ன? அபிஷேகத்தின் நோக்கம் அது. செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. 12ஆம் வசனத்தை ஒன்று படிங்க சகோதரி. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இந்த வார்த்தையை கவனிங்க. இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. சொல்லுங்க, இவனை. ஆங்கிலத்தில் இது என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆங்கிலத்தில் இது என்ன இருக்கு? இந்த வார்த்தை ஏதாவது இருக்கா? இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. இவன் தான் ஆண்டவர், இவன் தான், இவன் தான். இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ஏதாவது இருக்கா? தெரியல, எனக்கு இங்கிலீஷ் வராது. இருக்கா இல்லையா?
சரி இல்லையா? இருக்கா? கேட்டிருக்க கூடாதோ? எங்க இருக்குனே? இதுல இல்ல, வேற டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அந்த டிரான்ஸ்லேஷன் வாழ்க, இந்த டிரான்ஸ்லேஷன் ஒழிக. They remain the eighth youngest. எனக்கு தெரியாதுமா, அந்த வேர்டை மட்டும் சொல்லு. எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. உன் வாயிலிருந்து ஏதாவது கிடைச்சா வேற எங்கேயாவது போய் சொல்லுவேன், இல்லைன்னா விட்டு. இஸ் த ஒன். இவனை அண்ணே, நான் ஒரு அந்த வார்த்தையை நீங்க ஒண்ணு கவனிக்கணும். இவனா இருக்குமோ? அண்ணன் யாரு? அபினதாப் வந்த உடனே இவரு கையில பாட்டில எடுத்துட்டு என்ன செய்யறா? எலும்பி இவன் தான். என்ன மசில் எல்லாம் பிக்கா இருக்கல, கையில என்ன இருக்கு? எந்திரிச்ச கீழே உட்காரு. அடுத்தவன் எந்திரிக்கலாம். எதுக்கு? எடுத்தாச்சு. ஓ, அவனை விட இவன் மசில் பெருசா இருக்கு. எந்திரிச்சவன் கீழே உட்காரு. பொண்ணு எல்லாவரையும் உட்கார வச்சவன். இந்த தேவ மனுஷன் உள்ள வந்த உடனே இவன் தான், நான் தேடி வந்தே வந்தான். இவனை அபிஷேகம். அப்ப இந்த அபிஷேகம் யாருக்குரியது என்பதை கர்த்தர் யாருக்கு சொல்லிக் கொடுத்தார்? அந்த வார்த்தை எல்லாரும் ஆமென் அடையாளப்படுத்தினார். இவன் தான் அவன். நீ தேடி வந்தவன், நீ தேடி வந்தவன், நீ காத்திருந்தவன், நீ இவ்வளவு தூரம் வருவதற்கு காரணமாய் இருந்தவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன், நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறவன் இவன் தான். இவனை எனக்காக அபிஷேகம் பண்ண. என்ன தெளிவுனே, இவன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். நான் பேசணும். இந்த அளவுக்கு ஆண்டவர் தாவீதை வைக்க காரணம் என்ன? அது இன்னொரு முறை நடக்காது, நடக்கவே நடக்காது. 12வது வசனத்தை படிங்க. மூணாவது பகுதியும். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அண்ணே, இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ஆழம். நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. நீங்க ஒரு டைப்பா தான் இருக்கிறீங்க, அதை பத்தி என்ன பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வார்த்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதோ அது உங்க ஊழிய மேடைகளில வித்தியாசப்படுத்தும். மறந்துடாதீங்க என்ன? சரி, இனி வாசிங்க சகோதரி. நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நீ யார்கிட்ட? நீ எழும்பு. யார்கிட்ட? நீ எழும்பு. ஏன் இவர் உட்கார்ந்து இருக்கிறார்? யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சிங்காசனங்களை நிர்ணயம் பண்ணுகிற மனுஷன் சாமுவேல். அதே சிங்காசனங்களை நிர்ணயம் பண்ணின மனுஷன் சாமுவேல். வந்தது யாரு? 17 வயசு பையன். எப்படி? சாதாரண ஆடுகளின் நாற்றம், புழுக்கையின் நாற்றம், ஆட்டு மூத்திரத்தின் நாற்றம் வந்தாலே வரும்பொழுதே கழுத குளிச்சுட்டாது வரப்படாதா? ஆனா ஆண்டவர் சொல்ல, வந்த ஒரு மாதிரி தான் இருப்பான், அவன் வந்த உடனே நீ எழும்பணும். யார்கிட்ட சொல்ற? சொல்லுன்னு யார்கிட்ட சொல்ற? சர்வ வல்லமையுள்ள தெய்வம், மகிமையான தெய்வ மனுஷன் ஆகிய சாமுவேல் இடத்துல சொல், அவன் வந்த உடனே நீ எழும்பணும். அவனை எழும்பி நின்று அபிஷேகிக்கணும். சிந்திக்க முடியுதா? யார வந்து யாருக்கு முன்னால எழும்பணும்? ஏன் யாராலையும் அந்த மனுஷனை நெருங்க முடியல? பதினேழு வயசாக இருக்கும் பொழுதே சாமுவேல் எழும்பி நின்று கனம் பண்ணுகிற மனுஷனாய் இருந்திருந்தால், அந்த மனுஷன் அதுக்கு முந்தின காலங்களில் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு வயசு? எத்தனை? 17. அவன் வந்த உடனே யார் எழும்ப சொல்றார்? அப்ப அந்த 17 வயசுக்கு முந்தின காலங்கள் இந்த மனுஷனுக்கும் அந்த தெய்வத்துக்கு இடையில, அந்த காட்டுக்குள்ள எவ்வளவு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கணும்? சிந்திக்க முடியுதானே? இந்த பிள்ளை தான் யாருன்னே தெரியாம
ஆடி பாடி 10 நரம்பு வீணைகளினால் ஆடி பாடிக்கொண்டிருந்த 17 வயசு குழந்தைக்கும் ஆண்டவருக்கு இருந்த உறவு, இந்த ரெஸ்பெக்ட். நீ எழும்பி நின்று அபிஷேகம் பண்ணு. அதுதான் சொன்னேன். நிறைய பேர் அவருடைய ஊழியத்தில், நிறைய பேர் அவருடைய தரிசனத்தில், இந்த 17 வயசு தரிசனத்தில் இடம் பிடித்ததல்ல, இருதயத்தில் இடம் பிடித்ததாக்கும். தன் இருதயத்தில் இடம் பிடித்தவனை எழும்பி நின்று அபிஷேகிக்கும்படி ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொன்ன, எந்திரி, எந்திரிச்சு நான் அபிஷேகம் பண்ண. அல்லேலூயா. யாருன்னு அல்லேலூயா. 17 வயசு பிள்ளை. நம்மள மாதிரி ரெவரண்ட் பட்டமெல்லாம் கிடையாது. நம்மில் பலர் மாதிரி டாக்டர் பட்டமெல்லாம் கிடையாது. அது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த மனுஷன் உள்ள வந்த உடனே அவனாய் இருக்கும் பொழுது ஆடுகளுக்குரிய அந்த அடப்பை, அந்த ஆடுகளுக்குள்ளதான கவன் வரும்பொழுது வித்தியாசமாகவே இருக்கு. ஆனால் அந்த பிள்ளைய வந்த உடனே அந்த பரிசுத்தமான தேவ மனுஷனை எழும்பி நிற்க சொல்லுகாருன்னா, அந்த மனுஷன் யாரா இருந்திருக்கணும் இல்லை? இன்றைக்கு ஊழியக்காரனாக, மெய்ப்பனாக நின்றவன் அப்படி நின்றானே. இன்னைக்கு பகல் வேளை இந்த செய்தியை கேட்கிற நான் பாஸ்டராக நிற்கிறேன். பட் நான் எப்படி இருக்கிறேன்? இந்த கேள்விக்கு உத்தரவு தெரிஞ்சிட்டுனா நம்ம ஜெயிச்சாச்சு. மெய்ப்பனாக இருந்தவன் சாமுவேல் எழும்பி நின்று கனம் பண்ணுகிறவனாக இருந்தான். நான் போதகனாக இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் சிறப்பு. இப்போதைக்கு அது போதும். ஆண்டவருடைய வசனங்கள் எந்த அளவுக்கு உங்களை தொட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியும், இந்த வசனம் புரிஞ்சா மனிதர்களை மாற்றும். இந்த வசனம் புரிஞ்சா மனிதர்களை மாற்றும். புரிஞ்சா மனிதர்களை மாற்றும். ஒரு சாதாரண மேய்ப்பனாம் 17 வயதுகாரனுக்கு இத்தனை சிறப்பு என்றால், ஆண்டுகளாய் இந்த வேதத்தை கையில் எடுத்த எனக்கு இருக்காதோ இல்லையோ? இருக்கும். அப்படியானால் அந்த மனநிலையோடு நாம் நாமாக இருப்போமானால் எழும்பி நிற்போம்.